கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சபையில் ஊழியத்துக்காக போயிருந்தோம். 3 நாள் கூட்டம். பகல் நேரத்தில் ஆலயத்துக்குள்ளே ஜெபம் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ நிறைய பெண்கள் ஜெபத்துக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் குழுவாக போயிருந்தோம். காலையில் நிறைய பெண்கள், ஆண்கள் சைடில் ஒரு 10 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அது பகல் நேரம், நான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். உட்கார்ந்துருந்தாங்க. கொஞ்சம் பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், இந்த ஊருக்காக ஜெபம் பண்ணுவோன்னு ஜெபம் நடத்தினோம். அப்போ பிரசங்க நேரம் வந்தபோது நான் இயேசுடைய சிலுவை பற்றி ஆண்டவர் பேச சொன்னார். அந்த சிலுவை பாடு, மரணம், அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நான் பிரசங்கம் பண்ணி ஜெப நேரம் எல்லாம் ஜெபிக்கலாம். பிரசங்கம் முடிந்து ஜெப நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு தகப்பனார் அவர் சத்தமிட்டார், பலத்த சத்தமா, ஐயோ ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னின்னு அப்படியே சத்தமாக அழுகிறார். எல்லோரும் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அவர் சர்ச்சு டீக்கனார், எல்டர். அங்கே டீக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பாஸ்டேட் கமிட்டி மெம்பரும்பாங்க, அங்கே டீக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. டீக்கனார் அப்படி தான் சொல்லுவாங்க. அவர் ஒரு வயசானவர் அழுகிறார். அப்படி ஏங்கி ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என் பாவத்தை மன்னியுன்னு சத்தமிட்டு அழுகிறார். 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லோரும் அமைதி ஆகிட்டாங்க. ஆச்சரியமாக, நானே ஆச்சரியப்பா, என்னடா அந்த திடீர்னு இப்படி சத்தமிட்டு அழுகிறார் என்பதாய். அப்புறம் அப்படியே ஜெபம் பண்ணி அவர் மகிழ்ச்சியோடு அப்படியே ஆசுவாசமானார். அப்புறம் ஜெபெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஐயா கூப்பிட்டு பேசுகிறேன், என்னையாச்சு உங்களுக்கு திடீர்னு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் டீக்கனார் தான் சர்ச்சில், ஆனால் என்கிட்ட நிறைய பாவம், நான் இந்த ரட்சிக்கெல்லாம் படலை, நீங்கள் சொல்கிற இந்த அனுபவம்லாம் எனக்கு இல்லை. நீங்கள் பிரசங்கம் பண்ணி ஜெபிக்க சொன்னபோது நான் இந்த ஆலயத்தில் ஒரு காட்சியை பார்த்தேன். அதை பார்த்து தான் என்னால் அடக்கி கொள்ள முடியாமல் சத்தமிட்டு அழுதேன்னு சொன்னார். என்ன காட்சி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட ரத்தம் வடிய தொங்குகிற காட்சியை நான் பார்த்தேன். அதை பார்த்தபோது என் பாவம் எவ்வளோ பயங்கரம், என் பாவத்தினால தானே இயேசு ரத்தம் சிந்தினார், என் பாவத்துக்காகத்தானே தன்னை பலியாய் கொடுத்தார், அந்த ரத்தம் என்னை கழுவணும்னு சொல்லி நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இங்கே இருக்கிற நீங்கள் எனக்கு தெரியல, மற்றவங்க யாரும் தெரியல, இயேசு அவருடைய சிலுவை மட்டும்தான் எனக்கு தெரிந்தது. நான் அவரை பார்த்து தான் அழுதேன், கதறினேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை அழுதேன்னு சொல்லி. இப்போ எப்படி இருக்கிறேன்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப என் மனசில் இருக்க பாரெல்லாம் போயிட்டு ஒரு பெரிய சந்தோஷம். நான் சொன்னேன், அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். பார்த்தீங்களா, தேவன் அவரை மகிழ பண்ணினார். அவர் ஆலயத்துக்கு வரும்போது பாவத்தோடு தான் வந்தார். அவர் சபையில் எல்டர் தான், டீக்கனார் தான், ஆனால் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் அந்த தேவாலயத்தில் தேவன் தன்னை அவருக்கு வெளிப்படுத்தி அவர் ரட்சித்து மகிழும்படி கர்த்தர் செய்து விட்டார். இந்த இடத்துல அப்படி நடக்க போகிறாரு. இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் இயேசு தன்னை வெளிப்படுத்த போகிறார். அவங்க ரட்சிக்கப்படும்படி பாவத்தோடு வரக்கூடிய மக்களை மகிழ பண்ண போகிறார். அதற்கு தான் இந்த ஜெப வீடு, அதற்கு தான் ஆண்டவரே உங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ நீங்கள் அதை விரும்பி ஜெபிக்கணும். இங்கே பாவத்தோடு வருகிறவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட சந்தோஷத்தோடு போகணும், ஒரு மகிழ்ச்சியோடு போகணும். இது தேவன் உங்களை மகிழ்விக்கிற ஒரு இடம். 2வது, இந்த ஆலயத்திற்கு துக்கத்தோடு வர்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனம் நீங்கள் வாசித்தால், ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பாருங்க, தேவன் ஜெபாலயத்தில் வந்த ஒரு பெண் வியாதியோடு வந்திருக்கிறாள். 18 வருஷம் அவளுக்கு துக்கம். அந்த வியாதி கூன் விழுந்து பலவீனப்படுத்த ஆவினாலே தாக்கப்பட்டு ஆலயத்துக்கான தவறாமல் வருகிறாள். ஆனால் அவளுக்குள்ள ஒரு துக்கம், சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நோயினால் பாதிக்கப்பட்டு அதனாலே ஒரு துக்கம் அவளுக்குள்ள 18 வருஷமாக இருந்தது. வெளியே சொல்லாவிட்டாலும் நம்முடைய உள்ளத்துக்குள்ள துக்கம். நான் அப்படி கூனி ஆயிட்டேனே, குனிந்து நடக்கிறேனே, எல்லாரும் கூனின்னு என்னை பரிகாசம் பண்ணுறாங்களே, அவளுக்குள்ள அந்த வேதனை இருந்திருக்கும். ஆனால் இயேசு அந்த இடத்துல வந்தபோது
ஆண்டவர் அவளை சுகமாக்கி மகிழ பண்ணினார். அவருடைய நோய்களை மாற்றி ஆண்டவர் அவளை மகிழ பண்ணினார். இன்றைக்கி இந்த இடத்துல நீங்கள் வியாதியோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், எத்தனையோ வருஷமாய் உங்களை தாக்கியிருக்கிற நோயின் வேதனையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை மகிழ பண்ண போகிறார். அல்லேலூயா. உங்களை சுகமாக்கி மகிழ்ச்சியோடு அனுப்ப போகிறார். என் ஜெப வீட்டிலே நான் அவளை மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய சந்தோஷத்தை பாதித்திருக்கிறது உங்களுடைய வியாதி, உங்களுடைய பலவீனம், உங்களுடைய குழந்தைகளுக்கு வியாதி, உங்களுடைய நோயினால் பாதிக்கப்பட்டு மகிழ்ச்சியை இழந்து வந்திருக்கலாம். உங்களை மகிழ பண்ண போகிற தேவன் அவர். அதுக்கு தான் தேவன் இந்த ஜெப வீட்டிற்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு மாத்திரம் அல்ல, எந்த வியாதியஸ்தரை இந்த ஆலயத்தில் வந்து இயேசுவேன்னு ஜெபித்தால் அவங்க சுகத்தோடு போவார்கள். இந்த இடத்துல இந்த அற்புதம் நடக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த ஜெப வீட்டை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மத்தேயு 21:13-14 வசனங்களை வாசித்தால், இயேசு தேவாலயத்தில் வந்து சவுக்கு எடுத்து சுத்தம் பண்ணுறார். முதல்ல அடித்து எல்லாரையும் விரட்டி, என்னுடைய வீடு ஜெப வீடு, நீங்கள் கள்ளர் கோகை ஆக்கிட்டீங்களேன்னு சுத்தம் பண்ணுறார். இயேசு கோபத்தோடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வசனம் வாசிங்க. சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். பார்த்தீங்களா, குருடர், சப்பானிகள் எல்லாரும் அந்த ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. நிறைய தர்மம் எடுக்கும்படி உட்கார்ந்துருப்பாங்க ஆங்காங்கே. இயேசு வந்திருக்கிறாரு தெரிஞ்ச உடனே எல்லாரும் இயேசுகிட்ட வர்றாங்க. தேவாலயத்தில் இயேசுவே நீ எல்லாரையும் அவர் குணமாக்கினார். அப்போ என்ன நடக்க போகிறது? வியாதியின் நிமித்தம் துக்கத்தோடு வருகிற எல்லாரையும் இந்த இடத்தில் ஆண்டவர் குணமாக்க போகிறார். அவளை மகிழ பண்ண போகிறார். ஆண்டவர் அற்புதம் செய்து மகிழ பண்ணுகிற ஒரு தேவன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்களுக்கோர் அரிய வாய்ப்பு. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் இயேசு பிறப்பின் நற்செய்தி செய்திகள், பாடல்கள், நடனங்கள் மற்றும் உங்களுடைய அனைத்து கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளையும் ஜாய் டிவியில் ஒளிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9841428456 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.